வாயில் சிகரெட் தூக்கி போட்டு குடிக்கிறதுக்காக ஒரு அது மாதிரிலாம் நீ கட்டு எடுத்துக்காத, நல்லது எடுத்துக்கோ. நல்லது சொல்கிறான், நல்லது எடுத்துக்கிறான். அதிகாரம் இருக்கிற இடத்த வச்சு தான் இது வந்து அடக்கும். அது அப்படியே என்ன பண்ணுறாங்க, ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் வீடியோ வந்து டெவலப் பண்ணி போடுறாங்க. இப்போ நீங்களும் நடிக்கலாம், நானும் நடிக்கலாமா? அது இந்த பொழுப்பு. அதெல்லாம் போடக்கூடாது. இந்த குடி, போதைப் பொருள், பாக்கு, இந்த ஊசி, இந்த புயலை இதெல்லாம் எடுத்துட்டா நல்லா இருக்கும். சினிமா பார்த்து தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸ்கூலில் தான் இது பண்ணுவாங்க, ஸ்கூல்லே இந்த மாதிரி நடக்குது. எனக்கு ஸ்கூல்லே கொண்டு போகிறாங்க பசங்க. இதுக்கு முக்கிய காரணம் வந்து சினிமா தான் நான் 90% சொல்லுவேன். அவனுக்கு எத்தனை நினச்சிட்டு பண்ணுறாங்கன்னா ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆகிடும் அவனுக்கு தெரியல. வீத்தம்மன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இருக்கிற சமூகத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த போதைப் பொருள் தான். சமீபத்தில் கூட நடிகர் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா, அதுக்கு முன்னாடிலாம் வந்து மன்சூர் அலிகானோட மகன் இந்த போதைப் பொருள் விவகாரத்தில் கைது செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த போதைப் பொருள்னால அதிகம் பாதிக்கப்படுறது இளைஞர்கள் இருந்து பள்ளி மாணவர்கள் ஈஸியாக உள்ளாவிட்டு வருது. இதுக்கு காரணம் சினிமா தூண்டுதலா இல்லை சமூக தூண்டுதலா அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ உள்ள காலத்தில் போதைப் பொருள்லாம் வந்து இந்த மாணவர்கள் எல்லார் கையில் ஈஸியாக உள்ளாவிட்டு வருது. இதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு முக்கிய காரணம் வந்து சினிமா தான் நான் 90% சொல்லுவேன். நான் நல்லா சினிமாவில் வந்து நல்லதுக்கும் அந்த அந்த கால படம்லாம் நல்ல இது கருத்துலாம் இருந்தது. இந்த காலத்தில் மாணவர்களை தூண்டுற மாதிரி தான் படம் இருக்குது. அதனால் 90% அவங்க தான். போலீஸ் துறை எல்லாருமே ரொம்ப விழிப்புணர்வாக இருந்தால் சீக்கிரம் இதுக்கு நல்ல நியாயம் கிடைக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள சினிமாலலாம் இந்த மாதிரி இல்லையா? அப்போ மாணவர்கள்லாம் இந்த மாதிரிலாம் தூண்டுதலுக்கு ஆளாகலையா? அதே மாதிரி நாங்கள் பத்திரிகையில் படிக்கல அந்த தூண்டுதல். இப்போ பத்திரிகையில் அடிக்கடி நம்ம பார்க்குறது கொலை இதே மாதிரி தான் அடிக்கடி வருது. அதனால் வந்து முக்கிய காரணம் சினிமா தான். பெரிய பெரிய புள்ளிங்களும் அதுக்கு காரணம் இருக்குது. இதுக்கு நீங்கள் மாணவருக்கு என்ன விழிப்புணர்வு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணால் இது மாறும்னு நினைக்கிறீங்க? போதைப்பழத்துக்கு போகாமல் இருப்பது நல்லது. இப்போ உள்ள இளைஞர்கள் மாணவர்கள் கையிலாம் ஈஸியாக வந்து போதைப் பொருள்லாம் போகுதுல, இதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எதனால் இதெல்லாம் பண்ணுறாங்க? அவனுக்கு எத்தனை நினச்சிட்டு பண்ணுறானுங்க, அதெல்லாம் யூஸ்லெஸ், ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆகிடுன்னு அவனுக்கு தெரியல, அவ்வளோதான். ஆனால் சினிமா பார்த்து அதிகமாக பண்ணுறாங்கன்னு சொல்லி மக்கள்லாம் சொல்கிறாங்க. மேபி இருக்கலாம், அதுவும் காரணம் தான். மூவிஸ்னால தான் மூவிஸில் நிறையா அந்த மாதிரி காட்சிங்க காமிக்கிறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி தோணும். இப்போ உள்ள மூவிஸ் தான் இப்படி இருக்கா, இல்லை முன்னாடி இருக்கும் போதெல்லாம் அப்போ ஏன் இந்த மாதிரி இல்லை, மாணவர் கையிலலாம் ஏன் போகலை? அப்போன்னா அப்போ எப்படின்னு தெரியல. இப்போ இருக்கிற மூவிஸில் நிறையா வருது, அப்போ இருக்கிற மூவிஸ்லாம் அவ்வளோவா கிடையாது. அண்ட் பேரண்ட்ஸ் கொஞ்சம் கவனிக்கணும் பசங்களை. பேரண்ட்ஸ் கொஞ்சம் கவனிக்காம விட்டதுனால இப்போ அவங்க அந்த மாதிரி போகிறாங்க. இப்போ சின்ன பிள்ளைங்க கையிலலாம் வந்து சினிமா பார்த்து அந்த ஆர்வத்தில் தான் போகிறாங்க. ஆமாம், மூவிஸ்னால தான். இதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? எந்த விழிப்புணர்வு கொடுக்கலாம்? இல்லை அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், போதைப் பொருளை தடை பண்ணணும். தடை பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா. அதேமாதிரி பேரண்ட்ஸும் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கணும். வீட்டில் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் அவங்க அந்த சைட் போக மாட்டாங்க. பேரண்ட்ஸ் கொஞ்சம் கண்டுக்காம விட்டதுனால அவங்க அந்த சைட் போயிடுறாங்க. இல்லைனா ஈஸியாக இப்போ உள்ளாவிட்டு வருது. இதுக்கு காரணம் வந்து சினிமா பார்க்கறதுனாலயா இல்லை சமூகத்தோட தூண்டுதல்னால நடக்குதா? சமூகத்தோட சூழ்நிலை தான் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். சமூகத்தில் என்ன தூண்டுதல் பண்ணுறாங்க? சமூகத்தில் சூழ்நிலை பிளாக்கில் வருது இல்லையா, இதெல்லாம் போதைப் பொருள்லாம் வருது இல்லையா, அவங்க மூலம் இதை வச்சு தான் சினிமாக்காரங்க எடுக்கிறாங்க. ஆனால் இப்போ சினிமாக்காரங்களுக்கே அவங்களுக்கு எப்படி கிடைக்குது? இது மூலமாக தான் கிடைக்குது. இப்போ கார்த்திக் மேலே பிடிச்சாங்க, ஸ்ரீகாந்த் எப்படி பிடிச்சாங்க. ஸோ சமூகத்தினால தான் கிடைக்குது அப்படிங்கிறேன் நான். ஆனால் இப்போ நாங்கள் இது வரைக்கும் எடுத்த மக்கள் வந்துட்டு சினிமானால தான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சினிமா அப்படி கிடையாது, நீங்கள் எடுத்தது நல்லது பொறுத்தது இருக்குது. நாங்களும் திருமால் பெருமைன்னு விஷ்ணு படம்லாம் பார்த்தோம், அப்படி பக்தியை வச்சு எழுத்தினோம். அது மாதிரி இருக்குது, நீ எடுத்துக்கிறத பொறுத்து இருக்குது. சினிமானா வாயில் சிகரெட் தூக்கி போட்டு பிடிக்கிறதுக்காக ஒரு காலம். அது மாதிரிலாம் நீ கெட்டது எடுத்துக்காத, நல்லது எடுத்துக்கோ. இப்போ அவன் நல்லது சொல்கிறான், அவன் நல்லது எடுத்து முடியாது. அதுதான் சமூகத்தினால தான் என்னை கேட்டால். மாணவர்கள் வந்து என்ன விழிப்புணர்வு கொடுக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் சார்பாக? அது வந்து ஸ்கூல்லேயே சொல்லிக் கொடுக்கணும். இது மாதிரி போதைப் பொருள்லாம் சாப்பிட்டா இப்போ இந்த சயின்ஸில் காமிக்கிறாங்க இல்லையா, இந்த குடுவையில் இது மிக்ஸ் பண்ணால் அது வருது, கெமிஸ்ட்ரினா. அது மாதிரி போதைப் பொருள் சாப்பிட்டா இதோட இதுன்னு காமிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு பொம்மை வச்சே காமிச்சா கூட நல்லாயிருக்கும். இதுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கணும்? அரசாங்கம் போலீஸ் வச்சு நடக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். வேறு என்ன பண்ணுறது, அவங்க தான் கட்டுப்படுத்தணும். கவர்மெண்ட் தான் பார்க்கணும், கவர்மெண்ட் தான் கரெக்டாக ஆக்ஷன் எடுக்கணும். இல்லை இது வந்து சினிமா பார்த்து வராங்களா இல்லை சமூக தூண்டுதல்னால வராங்களா? சினிமாவெலாம் அதுக்கான விழிப்புணர்வு தான் கொடுத்துட்ருக்காங்க, கவர்மெண்ட்டும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் அதிகப்படியான மக்கள் வந்து சினிமா தான், மீடியா பார்த்து தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் ஆகுறாங்கன்னு சொல்கிறாங்க. மீடியாவில் நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. நிறையா படம் இப்போ விஜய் நடித்த மாஸ்டர் படத்தில் கூட போதைப் பொருளுக்கு விழிப்புணர்வுக்கு தான் லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு.
நிறைய போதைப் பொருள் விழிப்புணர்வுக்கும் மீடியா யூஸ் பண்ணுது. அதை பார்த்து இப்போ உள்ள இளைஞர்கள் வராங்கங்கிறது அது தப்பு. இது அதிகாரம் இருக்கிற இடத்த வச்சு தான் இதை வந்து அடக்க முடியும். ஆனா இப்போ அதிகாரத்துல இருக்கிறவங்களும் அந்த இதுல மாட்டுறாங்கல்ல. ஆமாம், அதுதான் சொல்கிறேன். அதிகாரம் இப்போ தலைமை கரெக்டாக இருந்தால் கீழே எல்லாமே கரெக்டாக இருக்கும். நாங்கள் எங்கள் பசங்களும் நல்லா வளர்த்துருக்கோம். எங்கள் காலத்துலேயும் நாங்கள் அது மாதிரி எங்களுக்கு அந்த மாதிரி ஆளுங்கிட்ட பழகவும் இல்லை, அது மாதிரியான எதையும் நாங்கள் கேள்விப்பட்டதும் இல்லை. எனக்கு எந்த ஒரு போதை வஸ்துவும் அது கல்லையும் நான் ஒரு போதை வஸ்துவாக தான் பார்க்குறேன். அதனால் அது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அது செய்யக்கூடாது. நம்ம பேரண்ட்ஸ் சொன்னால் அவங்க குழந்தைங்க எடுக்கணும். அதை எடுக்க மாட்டேங்குதுங்க. இப்போ உள்ள பிள்ளைங்க எங்களுக்கு பார்த்துக்க தெரியும், எங்களுக்கு எல்லாமே தெரியும், நாங்களும் பெரிய பிள்ளைங்க தான், நாங்களும் வளர்ந்துட்டோம் அப்படிங்குதுங்க. எதிர்காலத்தில் அவங்க என்ன பிரச்சனை உருவாக்கும்? அது அவங்களுக்கு உள்ளே இருக்கிற இதுவெல்லாம் பாதிக்கும். அவங்களுக்கு வந்துட்டு அப்போ தான் தெரிய வரும். நம்ம பேரண்ட்ஸ் சொல்லும் போது அவங்க எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்காக ஒன்று தெரியும், உடம்புல எதனா பிரச்சனை வந்துன்னா அப்போ தெரிய வரும். இப்போ இல்லை, சினிமாவிலேருந்து சூப்பர் ஸ்டார் தான் அதை ஆரம்பித்து வச்சார். அவர் ஸ்டைலாக பண்ணார். இப்போ எல்லா நடிகர்களுமே பண்ணுறாங்க. இப்போ வந்து போதைப் பொருள் அதிகமாக பயன்படுத்தி வராங்கல்ல, பள்ளி மாணவர் கையிலலாம் ஈஸியாக புழங்குது. இதுக்கு காரணம் வந்து இந்த சமூக தூண்டுதலா இல்லை சினிமா பார்க்கறதுனால இப்படி யாருன்னு நினைக்கிறீங்களா? ஒன்று சினிமாவை பார்த்து கெட்டு போகலாங்க இந்த காலத்து பசங்க. இந்த ஜெனரேஷன் வந்து போதைக்கு வந்து அடிமையாகிறத வந்து ஒரு விளையாட்டாக செய்கிறாங்க. அதுக்கு நாளைக்கு அவங்களுக்கு பெண் விளைவு என்னன்ட்டு தெரிய மாட்டேங்குது. அந்த போதை யூஸ் பண்ணுறதுனால ஒரு டமாஸாக போய் செய்கிறாங்க. இப்போ பொட்ட பசங்க கூட அப்படி தான் இருக்குது. ஒயின் ஷாப் போய்ட்டு ஒரு பீர் வாங்குறாங்க, ஒரு 4-5 பேர் இருந்து குடிக்கிறாங்க. அது அப்படி என்ன பண்ணுறாங்க, ஃபேஸ்புக்கில் ஒரு வாட்ஸ்அப்பில் வீடியோ எடுத்து கவர் பண்ணி போடுறாங்க. அதனால நாளைக்கு அவங்க பேரண்ட்ஸ் பாதிக்கப்பாங்க, அவங்களும் பாதிக்கப்படுவாங்க. மெயினாக இதுக்கு அரசாங்கம் எதுவும் நடவடிக்கை எடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறத விட தானே நம்மளே திருத்திக்கணும். ஒவ்வொரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டும் சரி, ஒரு போலீஸ்காரன் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு தர முடியாது. நம்மளே திருத்திக்கினா தான் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு. எல்லாரும் தூண்டலை, உங்களை போய் இது சாப்பிடுங்க, இது செய்யுங்க, யாருன்னா தூண்டுறாங்களா? யாருமே இல்லை. நம்ம ஒரு ஆர்வக்கோளாறு இல்லைன்னா அது போயிட்டு ஒரு விளையாட்டாக செய்யுது, நாளைக்கு என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அடிமையாயிடுவாங்க. அதுதான் இப்போ இது வந்து சினிமானால தான் அதிகமாக வந்து எல்லாரும் பண்ணுறாங்க. அவங்க சினிமா இப்போ நீங்களும் நடிக்கலாம், நானும் நடிக்கலாமா, அது நம்ம பொழப்பு. அதில் வந்து அவங்க ஒரு ஆக்டிங், அது நடிப்பு. அதை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. போனீங்களா, உங்களுக்கு சினிமா பார்த்தீங்களா, ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணீங்களா, வெளியே வந்துடணும். அதுலேயே அடல்ட் ஆகக்கூடாது நீங்கள். ஏன்னா இப்போ பள்ளி மாணவர்கள்லாம் அதை பார்த்து தானே ஆர்வமாகி பண்ணுறாங்க. இந்த ஹீரோலாம் அப்படி பண்ணுறாங்க, அப்போ நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு தான் வருது. சரி, நல்ல விஷயம் பண்ணுறாங்களே அதை எடுத்துங்க, கெட்ட விஷயத்தை விட்டுருங்க, நல்லதை ஒன்றே எடுத்துக்கணும். அது வந்து சினிமா பார்க்கறதுனால, செல்லு யூஸ் பண்ணுறதுனால பண்ணுதுங்க. நம்ம சொன்னாலும் அடங்க மாட்டேங்குதுங்க. ஏன் சினிமா பார்க்கறதுனால ஏன் வருது? அதில் ஒரு கெட்ட விஷயங்கள் பார்க்குதுங்க. செல்லுலேயும் போடாத இதுவெல்லாம் போடுறாங்க. அதனால் அதை பார்த்து அதுங்க கெட்டு போயிடுதுங்க. சார்பாக வந்து மாணவர்களுக்கு என்ன விழிப்புணர்வு கொடுக்கலான்னு இருக்கீங்க? அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அரசாங்கம் ஏதாவது பண்ணுதா? பண்ண வைக்கணும். என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? என்ன பண்ணணும்னா அதெல்லாம் போடக்கூடாது. இந்த குடி, போதைப் பொருள், பாக்கு, இந்த ஊசி, இந்த புயலை இதெல்லாம் எடுத்துட்டா நல்லா இருக்கும். பசங்க பண்ணுறது இது பண்ணுறாங்க, லேடிஸும் வந்து இது பண்ணுறாங்க. இல்ல, அதுக்கு யார் தூண்டுதலாக இருக்கா? அது சமூகமா இல்லை சினிமாவா? அது சினிமா பார்த்து தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஏன் அது யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. சரி, அவங்களுக்கு வந்து என்ன விழிப்புணர்வு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அது வந்து ஸ்கூலில் தான் இது பண்ணுவோம். ஸ்கூல்லே இந்த மாதிரி நடக்குது. எனர்ஜி பிரச்சனை ஸ்கூல்லே கொண்டு போகிறாங்க பசங்க. சின்ன பிள்ளைகள் கையிலலாம் இப்போ வந்துட்டு கையிலே வச்சுருக்காங்க. ஸ்கூல்லே முன்னாடியை விட இப்போ அது அதிகமாகிட்டு வருது. அதிகமாகிட்டே போகுது. அதுக்கு வந்து போலீஸ் தான் நடவடிக்கை எடுக்கணும், வேறு யாரும் முடியாது.